தமிழ் மக்கள் அனைவருக்கும் ஒரு மிகப்பெரிய வணக்கம். உங்களுள் ஒருவனாகிய நான் ரிப்போர்ட்டர் பிரேம்குமார். இன்றைக்கான வீடியோவில் மாண்புமிகு வனத்துறை அமைச்சர் பொன்முடி அவர்களை பற்றி பார்க்க போகிறோம். என்னையா பண்ணி வச்சிருக்கிறீங்க, மக்களை இன்னும் முட்டாள்னே நினச்சிட்டு இருக்கீங்க. எல்லாரும் இப்போ அமைச்சர் பொன்முடியை பற்றி பரபரப்பாக பேசிகிட்டு இருக்கிற ஒரு விஷயம்னா, கடந்த 6ஆம் தேதி நடந்த ஒரு மீட்டிங்கில் அவர் பேசியிருந்தார். வைணவம், சமயம், பெண்கள் இதையெல்லாம் விலை மாதுவோடு ஒப்பிட்டு பேசியிருந்தார். இந்த விஷயத்தை பற்றி நிறைய சர்ச்சைகள் எல்லாம் ஆரம்பிச்சிச்சு. இதை பற்றி தான் எல்லோரும் பேசிகிட்டு இருக்கீங்க. இந்த விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் நடந்திருக்கு, இந்த விஷயம் நடந்து எத்தனை நாளில் இவரை கட்சி பொறுப்பில் இருந்து நீக்கியிருக்காங்க அப்படின்னும், தப்புன்னு தெரிஞ்ச இப்படி ஒன்று பேசியிருக்காரே, இதுக்கு என்ன தண்டனை வழங்கப்பட்டுச்சு அப்படின்னும், வழங்கப்பட்ட தண்டனையாவது நீடிக்குமா அப்படின்னும், வழங்கப்பட்ட தண்டனை போதுமா அப்படின்னும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், அமைச்சர் பொன்முடி அவர்கள் இந்த ஏப்ரல் 6ஆம் தேதி பேசினதை விட அதுக்கு கொஞ்சம் முன்னாடி போய் பார்த்தோமானால் நிறைய சர்ச்சைகளை பேசி வச்சிருக்கிறாரு. பெண்களுக்கு ஓசி பஸ்ஸு விட்ட சொல்லி நாங்கள் கேட்டோமா, நீங்களாக தான் நாங்கள் பெண்களுக்கு ஓசி பஸ் விட்றோம், ஓட்டு போடுன்னு வந்து பிச்சை எடுத்தீங்க, அதனால தான் ஓட்டு போட்டோம். அதே மாதிரி சரி நீங்கள் சொன்னதை செஞ்சிட்டீங்க. பெண்களுக்கு இலவச பேருந்துன்ட்டு அறிவிச்சிங்க. அப்படி அறிவித்த பிறகு நீங்கள் என்ன பேசுனீங்க, கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பாருங்கள். பேருந்தில் பெண்கள் ஓசியில் பயணிக்கிறாங்க அப்படின்ட்டு ஒரு அவதூறு பேசினார் ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் பட்டியலின ஊராட்சி மன்ற தலைவரை, பெண் தலைவரை நீ என்ன சாதின்னு கேட்டு பேசினார். இது இன்னொரு சர்ச்சை. அதற்கப்புறம் என்ன, எனக்கு ஓட்டு போட்டு கிழிச்சிட்டிங்க அப்படின்ட்டு பெண்களை பார்த்து கோவப்பட்டு பேசினார். இது எல்லாமே கிட்டத்தட்ட பெண்களை பற்றி இவர் குறி வச்சதாக தான் இருக்குது. இந்த இப்போது நடந்துட்டு இருக்கிற இஷ்யூ முதற்கொண்டு ஒரு அமைச்சர் பதவியில் இருக்கிறவர், ஒரு சீனியர் மெம்பராக இருக்கிறவர் இப்படிலாம் பேசலாமா அப்படின்ட்டு எனக்கு தெரியல. கடந்த 6ஆம் தேதி அவர் பேசுனதை கொஞ்சம் கூட ஏற்றுக்கொள்ளவே முடியாத அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. வைணவத்தையும் சமயத்தையும், அதை சொல்ல கூட எனக்கு ஒரு மாதிரி இருக்குங்க. வைணவத்தையும் சமயத்தையும் விலைமாதுவோடு ஒப்பிட்டு இவர் பேசியது ரொம்ப ரொம்ப தவறு. அவர் என்ன பேசுனார்னு என்னால் சொல்ல முடியாது. இந்த ஒரு மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கிறவர் இந்த ஒரு தப்பை பண்ணதுக்கு கட்சி பொறுப்பை பறிச்சா மட்டும் போதுமானதாக இருக்குமா? சத்தியமாக கிடையாது. அவர் அந்த வீடியோவில் பேசுறதுக்கு முன்னாடி முதற்கொண்டு அவர் சொல்லியிருக்காரு, இதை பேசலாமான்னு எனக்கு தெரியல. அப்போ தெரியுது பேசுனா தப்பாகும்னு தெரியுது. நிறைய பெண்கள் இருக்காங்க, இதை பற்றி பேசலாமான்னு எனக்கு தெரியல. பெண்கள் இருக்காங்க, இதை பற்றி எனக்கு சொல்லலாமான்னு தெரிலன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமாக சொல்லிட்டு கழக துணை பொதுச் செயலாளர் பதவியை மட்டும் இவர்கிட்ட பறிச்சா போதுமா? இதில் வேடிக்கையாக இருக்கிற விஷயம் ஒன்று என்ன தெரியுமா, முதலமைச்சர் மிக சிறப்பாக செயல்பட்டுட்டார். ஒரு மெம்பருடைய பொறுப்பை பறிக்கிற பதவி பொதுச் செயலாளருக்கு தான் இருக்குது, அவர் தான் அறிவிப்பார். ஆனால் இதில் டைரெக்டாக தலைவர் முதலமைச்சரே குறுக்கிட்டு இப்படி ஒரு பதவியை பறிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பாராட்டிகிட்ருக்கீங்க. பாராட்டக்கூடிய விஷயந்தான். உடனே எல்லோரும் ஓஹோ ஆகோ பதவியை பறிச்சிட்டாங்க, நடவடிக்கை எடுத்துட்டாங்க அப்படிங்க. என்ன நடவடிக்கை? இன்னொரு 1 மாதம் கழித்து நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டரை போட்டால் போதும், மறுபடியும் பதவியில் கொடுத்துருவாங்க. அதுக்கு ஆதாரம் இப்போ நடந்த ஒரு விஷயம் இருக்குது. இதுலேயும் ஒரு இக்கு இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்ல வரேன். எல்லோரும் சொல்கிறீங்கல்ல, பொதுச் செயலாளர் தான் இதெல்லாம் அறிவிக்கணும் அப்படின்ட்டு. அந்த பொதுச் செயலாளரே தப்பு பண்ணிட்டு உட்காந்துருக்கிறதுனால தான் டைரெக்டாக முதலமைச்சர் இதை அறிவித்தார். பொதுச் செயலாளர் என்ன பண்ணார் தெரியுமா, என்டிஏ கூட்டணி, தேசிய கூட்டணியை நான் விமர்சிக்கிறேன் அப்படிங்கிற பேரில் மாற்றுத்திறனாளிகளோடு ஒப்பிட்டு பேசியிருக்காரு. இது எவ்வளோ கேவலமான விஷயம் தெரியுமா? எங்கள் அமைச்சர் பொன்முடி பதவியை பறித்த மாதிரி எங்கே எதுவும் தப்பாக ஆயிடக்கூடாது, சர்ச்சை ஆகிறக்கூடாது. சர்ச்சை ஆகிறதுக்கு முன்னாடியே ஒரு மன்னிப்பு கடிதத்தை வெளியிட்டாச்சு பொதுச் செயலாளர் அவர்கள். ஒரு மூத்த உறுப்பினராக இருக்கக்கூடிய இவரே இப்படி பண்ணா அப்படின்னா என்ன நடக்கும்? இந்த 2 அமைச்சர்களுக்கும் இடையே உள்ள பிரச்சனை தான் இப்போ தமிழ்நாட்டில் போயிட்டுருக்கு. எவ்வளோ கேவலமாக பேசுகிறீங்க. திமுகவுடைய பொதுச் செயலாளர் அவர்களே மாற்றுத்திறனாளிகளை இவ்வளோ கீழ்த்தரமாக இறக்கி ஒப்பிட்டு பேசுறது அப்படிங்கிறது ரொம்ப தவறான விஷயம். அமைச்சர் பொன்முடி அவ்வளோ உயரத்தில் இருந்தவர் இப்படி பேசுனது அப்படிங்கிறது ரொம்ப தவறான விஷயம். இதுக்கு அவர் ஒரு மன்னிப்பு கடிதம் அப்படின்ட்டு ஒன்று வெளியிட்டிருக்காரு. அந்த கடிதத்தை இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். தகாத பொருளில் தவறான சொற்களை பயன்படுத்தி நான் பேசிய வார்த்தைகள், அதற்கு நான் மனப்பூர்வமாக வருந்துகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. நீண்ட காலமாக பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய என்னுடைய செயல் எனக்கே வருத்தம் அளிக்குது அப்படின்னு சொல்கிறாரு. தடுமாற்றம் குறித்து நான் மனம் வருந்துகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. தடுமாற்றம்லாம் இல்லைங்க, நீங்கள் வேணுக்குனே பேசியிருக்கிறீங்க. நீங்கள் அதை பேசுறதுக்கு முன்னாடி சொல்கிறீங்க, அதை சொல்லாமல் பேசியிருந்தா கூட பரவாயில்ல. பெண்கள்லாம் இருக்காங்க, இதை சொல்லலாமான்னு எனக்கு தெரில அப்படின்னு சொல்கிறீங்க. சொல்லாமல் அப்படியே விட்டுட்டு போயிருக்கலாம்ல. அப்போது நீங்கள் அதை தப்பேன்னு தெரிஞ்சு தான் பண்ணியிருக்கீங்க. இப்படி ஒரு மன்னிப்பு கடிதத்தை வெளியிட்டீங்க. நான் என்ன கேட்கன்னா,
கழக துணை பொதுச் செயலாளர் பதவியை மட்டும் பறிச்சா பத்தாது. ஏன்னா இவர் தொடர்ந்து பெண்களுக்குரிய சர்ச்சை பேச்சுகளில் ஈடுபட்டுக்கிட்டே வராரு. எப்படியும் பதவியை முழுசாக பறிச்சிட மாட்டீங்க. அப்படி பறிக்கிற பதவியை அமைச்சர் பதவியும் சேர்த்து பறிச்சுட்டு கொஞ்ச நாள் கழிச்சு கொடுத்துட வேண்டியதானே? ஏன் அப்படி நீங்கள் பண்ணலை? இதில் என்ன ஒரு நல்ல விஷயம்னா, எம்பி கனிமொழி அவர்கள் இதுக்கு கண்டனம் தெரிவிச்சிருந்தாங்க. அந்த ஒரு விஷயத்தில் இவங்களை கொஞ்சம் பாராட்டிடலாம். என்னதான் இருந்தாலும் பெண்களை பற்றி பேசியது கண்டிக்கத்தக்கது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ, ஒரு ட்விட்டு தப்புன்னு தெரிஞ்சே பண்ணியிருக்காருங்க பொன்முடி. இங்கே பொன்முடிக்கு நடந்த இன்சிடென்ட்டை பார்த்து அவசர அவசரமாக அங்கே ஒரு அறிக்கை வருது. என்ன அறிக்கை வருதுன்னு பார்த்தா, கழகத்தோட பொதுச் செயலாளர் அவரை நான் வந்து தப்பு பண்ணிட்டேன், என்னைய இது பண்ணிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்ரு. ஏன் பொன்முடிக்கும் அவ்வளோ சீன்லாம் கிடையாது. இன்னும் ஒரு மாதம் கழிச்சு என்னை மன்னித்து விடுங்கள் ஐயா, நான் செய்து தவறு என்று மேலிடத்துக்கு ஒரு லெட்டரை போடுவார். சரி ரைட்டு, தப்பை உணர்ந்துட்டாரு, நாங்கள் ஏற்றுக்கொண்டோம், மன்னிச்சிட்டோம் அப்படின்ட்டு அங்கேருந்து ஒரு லெட்ரு. மறுபடியும் கழக துணை பொதுச் செயலாளர் பதவி மக்களுக்கு எல்லாருக்கும் வாயில ஒவ்வொரு அர்த்தம். இதான் நடக்க போகுது. இதிலேருந்து நான் சொல்ல வர்றது என்னென்னா, இதெல்லாம் ஒரு நடவடிக்கையே இல்லை மக்களே. எல்லோரும் சொல்கிறீங்க நடவடிக்கை எடுத்துட்டாங்க. இதெல்லாம் நடவடிக்கையே கிடையாது. இது சும்மா மக்களை வந்து பூச்சாண்டி காட்டுறதுக்கான ஒரு விஷயம். இவர் பேசுனது 6ஆம் தேதி. அப்போவே ஒரு 2 நாளைக்கு அப்புறமே ரொம்ப பெரிய சர்ச்சை ஆயிட்டு. ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 4 நாட்களுக்கு பிறகு நேற்றைய முந்தைய தினம் 11ஆம் தேதி தான் இவருடைய கழக பொதுச் செயலாளர் பதவி பறிக்கப்பட்டிருக்கு அப்படின்ட்டு அறிவிப்பு வெளியாகுது. அந்த 4 நாள் இவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னு எனக்கு சத்தியமாக தெரில. மக்களே லாஸ்ட்டாக நான் அவங்கள்ட்ட வந்து ஒரு கோரிக்கையை வச்சுட்டு போகிறேன். இந்த மாதிரி நடக்கிற விஷயங்களுக்கு தண்டனை யார் கொடுக்கணும்னா, கட்சியின் தலைவரோ பொதுச் செயலாளரோ துணை பொதுச் செயலாளரோ கிடையாது, நீங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு இந்த வீடியோ நான் நிறைவு செய்கின்றேன். நம்மளுடைய பயணம் தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். நம்மளுடைய பயணத்தில் நீங்களும் ஒரு பயணி ஆகிறதுக்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கொள்ளுங்கள். நான் உங்களை அடுத்த வேலை சந்திக்கிறேன். டாடா பாய் பாய். நாளைக்கு 4 மணிக்கு ஒரு வீடியோ இருக்குது. அந்த வீடியோ பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் தட்டி விட்டு போங்க, ஒரு லைக்கையும் போட்டுட்டு போயிருங்க. பாய்.